Hi guys, welcome to the channel Science with Fun. நான் உங்க நரேந்திரன். பிக் பேங்கை இப்போ கூட பார்க்க முடியும்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா முடியும். அதை பத்தின விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Simply say, viewing the past by traveling but not time traveling. பிக் பேங்னா என்ன? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆன ஒரு மாஸ் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷனால ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் லைட்டா வெளியே வருது. அந்த லைட் இன்னமும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷனால வந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால தான் இந்த பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த யூனிவர்ஸ்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. இதைத்தான் சிம்பிளா பிக் பேங் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்கறனாலும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பொருள், எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறனாலும் லைட் இஸ் மஸ்ட். அந்த லைட் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்ம கண்ணில் படும், இல்லை அந்த லைட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக நம்ம கண்ணில் படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த லைட் வந்து இந்த ஃபோன் மேலே பட்டு என் கண்ணில் படுதுன்னா தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். இதுவே இந்த லைட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சோர்ஸ் மூலமாக என் கண்ணுக்கு வருதுன்னா அது டிரான்ஸ்மிஷன். சன், எர்த் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சன்னில் வந்து 11 மணி 51 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் கிரியேட் ஆன ஒரு லைட்டை எர்த்தில் நம்ம 12 o'clock பார்க்குறோம். அதாவது சன்னில் ஆல்ரெடி நடந்த பாஸ்ட்டை நம்ம எர்த்தில் 12 o'clock பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சன்ல இருந்து எர்த்துக்கு லைட் ரீச் ஆகக்கூடிய டைம் என்ன? 8 minutes 20 seconds. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் படி சன்னில் 11 மணி 51 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் கிரியேட் ஆன ஒரு லைட் சோர்ஸ், லைட் எர்த்தில் 12 o'clock நம்மளால் விசிபிள் பண்ண முடியும். அதாவது சன்னில் நடந்த பாஸ்ட் தான் நம்ம இப்போ எர்த்தில் ப்ரெசென்ட்டில் பார்க்குறோம். பிக் பேங் நடந்த போது ஒரு பெரிய ரேடியேஷன் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கும். அந்த ரேடியேஷன் மூலமாக அந்த லைட் வந்து இன்னமும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோட் ஆன பிக் பேங் வந்து இன்னமும் அந்த லைட் சோர்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது இத்தனை வருஷங்கள் ஆனனால இந்நேரம் பேரலைஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த பிக் பேங்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த லைட் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு ஸ்க்ரீனோ ஒரு டிடெக்டரோ வச்சு கன்வெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா பிக் பேங் அப்படிங்கிற இமேஜை நம்மளால பார்க்க முடியும். பிக் பேங்ல இருக்க இமேஜை பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மூலமா, ஒரு டெரிவேஷன் மூலமா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஃபார்முலா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இப்போ பிக் பேங்கோட இமேஜை பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் டிஸ்டன்ஸ், அதுக்கு தேவையான விஷயம் வெலாசிட்டி அண்ட் டைம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைட்டோட ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனால் இது தெரியாத ஒரு விஷயம் டைம். அதாவது பிக் பேங் எப்போ நடந்ததோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படிங்கிற டைம் நமக்கு வேணும். இது வந்து 2019 கணக்குப்படி அப்ராக்சிமேட்டாக 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு டைம் தெரியும், ஸ்பீட் வெலாசிட்டி ஆஃப் லைட் தெரியும். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு சிம்பிள் ரிலேஷன் மூலமா இப்போ அந்த பிக் பேங் வந்து நடந்து அந்த லைட் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போறோம் வித்தின் ஸ்மால் டெரிவேஷன் மூலமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். டைம் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ். இதை நம்ம செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 435 × 10⁻15 செகண்ட்ஸ் கிடைக்கும். இதை அபோவ் மென்ஷன்டு ஃபார்முலா d is equal to ctங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு d is equal to 138 × 10⁸ லைட் இயர்ஸ் கிடைக்கும். இது ஒரு லைட் இயர் டிராவலா இருக்கே நம்மளுக்கு பல வருடங்கள் ஆகும்போது இந்த லைட் இயர்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் தியரிட்டிக்கலி இட்ஸ் பாசிபிள் பட் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேசி மொக்க போட்டு பேசுனதுக்கு ரொம்ப சாரி. மன்னிச்சிட்டா லைக் பண்ணுங்க, மணிக்காட்டு ஷேர் பண்ணுங்க, ரெண்டுமே இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டைம் இருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next